எப்படி டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாங்க? ஏன் ஏடிஎம்கே, டிஎம்கே தோத்தாங்க? இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேனல்லையும் இந்த அரசியல் கட்சிக்காரங்களாம் பேசுறது தான் அரசியல் நிலவரம். அதான் வந்து களத்தோட நிலவரம் அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? அதையும் தாண்டி மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இளைஞர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. அந்த புரிதலுக்கான ரீசன் தான் டிவிக்கு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. என்ன மாதிரி புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க இந்த வாட்டி கொஞ்சம் விஷயம் நோட் பண்ணாங்க. என்ன நோட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, டிவிகேல விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நானும் மக்கள் வரி பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன், என்னை சார்ந்தவனும் தொட விட மாட்டேன்னு சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த ரெண்டு கட்சிக்காரரும் சொல்லவே இல்லை. ரெண்டாவது, ஏடிஎம்கே டிஎம்கேலையும் அங்கே அறிவித்த வேட்பாளர்கள் மேலே முக்கால்வாசி பேர் மேலே லஞ்ச புகாரும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகார் அவங்க மேலே இருந்திருக்கு. இது ரெண்டாவது காரணம். மூணாவது, ஒருத்தர் வந்து அந்த கட்சி சார்ந்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஊழலையோ அதை லஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அந்த கட்சி தனமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக அவங்க கட்சி உறுப்பினர்லேருந்து அந்த கேஸ் முடிகிற வரைக்கும், அந்த லஞ்ச புகார்லேருந்து அவங்க கோர்ட்டில் கேஸ் நடத்த சொல்ல பார்த்தீங்களா, அதுலேருந்து முடிகிற வரைக்கும் அவங்க கட்சி அடிப்படை உறுப்பினர் நீக்கி வைக்கணும், இல்லை தள்ளி வைக்கணும். இது அவங்க அந்த தலைமை ஒருத்தர் தப்பு பண்ணால் அந்த கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கணும். அதை நடவடிக்கை எடுக்காதனால அந்த கட்சி மேலே இருக்க நம்பிக்கை மக்கள்கிட்ட கொஞ்சமாக போயிடுச்சு. இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளுக்காகவே உள்ள வாட்ச் பண்ணுறாங்க. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கேன்றது ஒரே கட்சி, பேர் மட்டும் தான் வேறு அவங்களாம் ஒரே ஆளுங்க தான், பேர் மட்டும் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது வந்தோடனே எம்எல்ஏக்கோட சம்பளம் எல்லாம் டபுள் மடங்கு ஏற்றுனாங்க. அதே மாதிரி டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோடனே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பென்ஷன் சொல்லுவாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க பென்ஷன் காசு கொடுப்பாங்க மாதம். அந்த காசெல்லாம் அவங்களும் டபுள் மடங்கு ஏற்றுனாங்க. அதே மாதிரி இந்த கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டமன்ற ஆளுங்கட்சி, அது டிஎம்கே ரெண்டு பேருமே எதிர்கட்சியாக இருந்தாங்க. இங்கே ரெண்டு பேரும் எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டமன்ற எதிர்கட்சி என்ன பண்ணணும்னா, வந்துட்டு சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் அந்த சட்டசபையில் இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, காலை அட்டண்டன்ஸ் 9 மணிக்கு உள்ளே வருவாங்க, அட்டண்டன்ஸ் சேலரியில் சைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர் சாங் முடியும். ப்ரேயர் முடிஞ்சோன்னா 10:30 மணிக்கு ஏதோ சண்டை போட்டுட்டு பேச முடியல சொல்லிட்டு வெளியில் வந்து மைக்கில் 2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. சட்டசபையில் பேச சொன்னால் வெளியிலேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே மக்கள் இப்போ புரிஞ்சிருச்சு. ஒரு எம்எல்ஏ யார், அவருக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மக்கள் எல்லாம் புரிஞ்சு போச்சு. அடுத்து எம்பி இருக்காங்க, எம்பியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மக்கள் எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஒரு எம்பி என்ன பண்ணணும், மக்கள் எப்படி பேசணும், நாடாளுமன்றத்தில் எப்படி பேசணும், அது எல்லாமே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இவங்க லைவ் எதுவும் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ டிவிக்கு ஆட்சி வந்தப்புறம் லைவ் டெலிகாஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு சட்டமன்றத்தில் எப்படி அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறது லைவாக பார்த்துருப்பாங்க எல்லாருமே. இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆட்சியில் எதுவுமே மக்கள் லைவாக பார்த்ததே இல்லை. இதெல்லாமே வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை அதை ஃபுல்லாகவே அவங்க கம்மியாயிடுச்சு. இதுதான் மிகப்பெரிய ஒரு ரீசன். இது எல்லாமே முன்ன மாதிரி மக்கள்